பலரின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய எங்கள் மருத்துவர் ஐயா ஜூலை 25ஆம் தேதி 87வது பிறந்தநாள் காணும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்ம மோடிஜிக்கும் இவருக்கும் தான் போட்டிய. யார்? அமித்ஷாவுக்குமா? அமித்ஷா வந்து அவருடைய சிஷியர்பா. அப்ப யோகி ஆதித்யநாத் விட்டா அண்ணாமலைன்னு சொல்லுவ போல இருக்கு. அவர் யார போட்டியாளரா கருதுறாரு? அவர் நினைக்கிறது நேருஜிய. ஆமா, இப்ப நேருஜிக்கு அவருக்கும் தான் ரியல் போட்டி போக போகுது. அது காரணம் என்னன்னா, ஒரு டேட்டா இன்னைக்கு வெளியாயிருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் கூட மோடிஜிக்கு. மோடிஜிக்கு என்ன முக்கியமான நாள் அப்படின்னா, இந்திரா காந்தியை நான் முந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லிக்கலாம். எதுல அப்படின்னா, அந்த பதவி காலத்துல இந்தியாவோட அதிக நாள் பிரதமராக இருந்த அந்த பட்டியலில் 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு பிரதமர் மோடி. இந்திரா காந்தி வந்து 1966 77 வரையும் பிரதமராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4077 நாட்கள் அவங்க பிரதமர் அலுவலகத்தில் பணி செஞ்சாங்க. இவர் 4078வது நாளுக்கு வந்துட்டாரு. அதாவது 11 வருஷம் 60 நாள் பிரதமராக இருந்திருக்கிறாரு. நேரு வந்து 16 வருஷம் 286 நாட்கள் இருக்காரு. என்னோட அடுத்த டார்கெட் அதுதாங்கிற மாதிரி தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. இன்னும் அதுக்கு 5 வருஷம் வந்து வெயிட் பண்ணணும். இந்த பிறந்த நாள்ல ஏதாவது வெடிக்குமா செப்டம்பர்ல? பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இந்த டேட்டாவை எடுத்தோம்னா இதுலதான் பிரதமர் மோடி நம்பர் 1 இருப்பாரு. எதுல? வெளிநாடு பயணத்துல. அந்த டேட்டாவுமே ரிலீஸ் ஆயிருக்கு. நாடாளுமன்றத்துல எம்பி டெரிக் அவர் வந்து பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணத்துக்கு எவ்வளவு ரூபா செலவாச்சுன்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு எழுத்துப்பூர்வமாக மத்திய அரசு பதில் சொல்லியிருக்காங்க. குறிப்பா 5 நாடுக்கு மட்டுமே எவ்வளவு செலவாயிருக்கு நான் சொல்றேன். பிரான்ஸ் போனதுக்கு மட்டுமே ஒரு 25.5 கோடி. ஆஹா. யுஎஸ் போனதுக்கு ஒரு 16.5 கோடி. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா போனதுக்கு ஒரு 15.5 கோடி. அதுக்கப்புறம் தாய்லாந்து போனதுக்கு 4,90,00,000. சீப்பா போயிட்டு வந்திருக்காரு தாய்லாந்துக்கு மட்டும். ஸ்ரீலங்காவுக்கு வந்து 4,50,00,000. ஓகே. அவர் வந்து இது 4 கோடியா அவருக்கு சீப்பா தான். நம்ம அவருக்கு தெரியுது. நமக்கு 4 கோடி இருந்தா உலகம் ஃபுல்லா நம்ம எல்லாம் மக்கள் கையில 4 ரூபா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது 4 கோடிக்கு பயணம் போயிட்டு வராரு. அதுவும் பாருங்க, பிரான்ஸுக்கு 25 கோடிக்கு போயிட்டு வராரு. அவரோட அந்த விமானம், தனி விமானத்துக்கே தனி செலவு பண்ணுவாங்க. தனி விமானம், செக்யூரிட்டி, கிஃப்ட், அப்புறம் கூட்டிட்டு போற சமையல்காரங்க, ஏகப்பட்ட செலவு இருக்க தானே செய்யும் அவங்களுக்கு. இதுல என்னன்னா 2014 2019 வரைக்குமே அவர் வெளிநாடு பயணத்துக்கு $43 மில்லியன். இப்ப எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னா 2021 2024 வரைக்கும் 295 கோடி செலவு பண்ணதா சொல்றாங்க நாடாளுமன்றத்துல கொடுத்த இது. ஆனா யுஎஸ்க்கு இவ்வளவு தூரம் போயிட்டு வந்தா கூட மனம் மாற மாட்டேங்கிறாரு ட்ரம்ப். ஆமா, திரும்ப அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பிரிட்டன், மால்தீவ்ஸ் எல்லாம் போயிருக்காருல்ல பிரதமர் மோடி. பிரிட்டன்ல ஒரு முக்கியமான ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் டீல் அப்படிங்கிறது, FTA. இதுல என்னன்னா 3 வருஷமா பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த பேச்சுவார்த்தை மூலமா இப்ப 2 நாட்டுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் தான் இது. இதனால என்ன லாபம் இந்தியாவுக்கு அப்படின்னா, பிரிட்டிஷ் மார்க்கெட்ல கிடைக்கிற அந்த ப்ராடக்ட்ஸை கம்மியான விலைக்கு நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி டேக்ஸ் வந்து 15% இருந்துச்சுன்னா அது 3% வந்து குறையும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. குறிப்பா பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி இந்த ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை தாண்டி மது விலை வந்து குறையும் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் ஒரு டாப்பிக்காக மாறி இருக்கு. ஓகே, மொத்தமாக ஒரு 2 லட்சம் கோடி வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக மாறலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற நிறுவனங்களுக்கு வரலாம்லாம் சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பும் வரும்ன்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ட்ரம்ப் சொன்னோம்ல, வந்து மோடியோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ட்ரம்ப். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. அவருக்கு இருக்கிற மோடிக்கு இருக்கிற ஒரே நிரந்தர நண்பர் என்னமோ அவர் மட்டும்தான். ஆனால் அவருடைய நண்பர் வந்து பக்கச்சிக்கிட்டாரு ட்ரம்ப். இப்ப என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, தோஸ் டேஸ் ஆர் ஓவர். இந்தியர்களை சிலிக்கான் வெளியில பணியமர்த்துறத நிப்பாட்டுங்க. அந்த நிறுவனங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லியிருக்காரு. நீங்க அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு. நம்ம காலங்காலமா ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை சொல்லிக்கிட்டு இருப்போம், தேவை இருந்துச்சுன்னா பயன்படுத்திட்டு கழட்டி விட்டுருவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. அது மாதிரிதான் இப்ப சிலிக்கான் வேலி இருக்கட்டும், உலகத்துல பல்வேறு முக்கியமான நிறுவனங்கள்லயும் யாருக்கானா இந்தியர்கள் இருக்காங்க, பல நிறுவனங்கள தமிழர்கள் கூட இருக்காங்க. ஆமா, கூகுளோடைய சிஇஓவே சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவங்களோட பிரெயின்ஸ் எல்லாம் எடுத்து டெவலப் பண்ணிட்டு போதும் அவங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா அந்த நிறுவனங்கள்லாம் கேட்குமாங்கிறது தெரியல. ஆமா, ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு தான் இந்தியர்களை வந்து பணியமர்த்த ஆரம்பிச்சாங்க. இப்போ ட்ரம்ப் வந்துட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட டீலிங் எல்லாமே இருக்குது. பார்ப்போம், இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கா அவரோட பதவி பட முடியும். பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களாம், அவருடைய முன்னாள் நண்பர் எலான் மஸ்க் உட்பட. ஒருவேளை 3வது முறை வரலாங்கிற மாதிரி ஏதாவது மசோதாவை கொண்டு வந்துருவாரா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு அதில் இடம் கிடையாது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில், மாநிலங்களவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது திமுக சார்பில் வந்து எம்பிக்களாக அனுப்பப்பட்ட 4 பேருமே பதவியேற்றுக்கிட்டாங்க. திமுகவோட சிவலிங்கம், சல்மா, வில்சன்,
அவங்க பதவி ஏத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் மானிமா அவரும் பதவி ஏத்துக்கிட்டாரு. கமல்ஹாசன் தமிழே உறவே அப்பெல்லாம் பதவி இருப்பார் நான் எதிர்பார்த்தேன். அப்படி இல்லாம மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாரு. அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. கமல்ஹாசன் என்னும் நான் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒருமைப்பாட்டுங்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு. ஆமா. ஆனா பதவியேற்பு விழா இந்த நடந்து முடிஞ்சோடனே இங்க மானியமான நிர்வாகிகள் ஃபர்ஸ்ட் ஷோல எப்படி இதெல்லாம் கிழிச்சு பறக்கிடுவாங்கல்ல, ஆழ்வார்பேட்டையில ஸ்கிரீனை கட்டி இங்க வந்து பூவை தூவி பேப்பரை பறக்க விட்டு தக்லை போட இது நல்லா இருக்கு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அலப்பற ஆமா ஜோரா இருந்தது பாக்குறப்ப. இப்ப இந்த 6 எம்பிகளுடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சுல. ஆமா. எவ்வளவு பர்சன்ட் அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்கிற தரவு வந்து வெளியே இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முதல் இடம் வில்சன், மொத்தமா 312 நாள் நடந்திருக்கு இந்த 6 வருஷத்துல. அதுல 300 நாட்கள் வந்து போயிருக்காரு வில்சன், 95%. அடுத்து சண்முகம் 280 நாள், சந்திரசேகரன் 217 நாள், வைகோ ஒரு 178 நாள். அடுத்து வரார் அம்புமணி, பாகுபலின்னு சொல்லுங்க. வெறும் 92 நாள் மட்டுமே ராஜ்யசபாக்குள்ள போய் 27% அட்டெண்டன்ஸ் மட்டுமே வச்சு ஃபெயில் ஆறார். இது எப்படி நம்ப முடியும்? 92 நாள் எப்படி போயிருப்பாரு? நான் பார்க்கவே இல்லையே. அதுவே நமக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற டேட்டா அப்படி 92 நாள் போயிருக்காரு. ஆமா. அடுத்து எம்எம் அப்துல்லா, அவர் கொஞ்சம் லாஸ்ட்ல தான் போய் ஜாயின் பண்ணாரு. ஆனா 90% அட்டெண்டன்ஸ். ஆனா நாள் கணக்குல பாக்குறப்ப 191 நாள் போயிருக்காரு எம்எம் அப்துல்லா. எல்லாருமே ட்ரிபிள் டிஜிட் டபுள் டிஜிட்ல வாங்கின ஒரே ஆள் யாருன்னா நம்ம பையதான். ஆமா, இதுல ரெக்கார்டு வச்சிருக்கோம்ல நாங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வச்சிருக்கிறாரு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க சண்முகம், எம்எம் அப்துல்லாக்கெல்லாம் பதவி காலம் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்குலாம் வாழ்த்து போட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி வைகோவுக்கும் வந்து புலியென கர்ஜித்த ஒரு கர்ஜனை வந்து மாநிலங்களவையில் அவரோடது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. திராவிட தூணா வந்து நம்ம கொள்கைகளை அங்க போய் பேசினாருன்னு வைகோவுக்கும் வாழ்த்து போட்டிருக்காரு. திமுக ஆட்சி பாஜக ஆட்சியை பத்தி நம்ம மக்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சர்வே மூலமாக. அதுல ஏன் நம்பர் வாங்குறீங்க, மெயிலடி வாங்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் வாங்க விட்டோம்னா ஐடி விங் பூந்து சர்வே ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க. அதனாலதான் அந்த நம்பரோ இல்ல அந்த மெயில் ஐடியோ எந்த விதமான இதுக்கும் பயன்படுத்தப்பட மாட்டாது. ஒன்லி சர்வேக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்தப்படுது. நம்பகத்தன்மைக்கு மட்டும் தான் வந்து பயன்படுத்துறோம். அப்பயுமே சர்வர் உள்ள வந்து பூந்து பண்றாங்க. அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். ஆமா, அது அந்த சர்வேல திமுக ஆட்சி எப்படி இருந்தது, பாஜக ஆட்சி எப்படி இருந்ததுன்னு செட் ஆஃப் கேள்விகள் இருக்கு. அதுல கலந்துக்காதவங்க வந்து கலந்துக்கலாம். அதுக்கான லிங்கை வந்து நம்ம இன்னைக்கு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கங்க. மணிப்பூர்ல ஒரு முடிவு எட்ட முடியாம தான் பாஜக அரசாங்கம் திணறிட்டு இருக்கு. சரி, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்னொரு 6 மாசம் தள்ளி போடலாம், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்காங்க. அங்க உள்ள எதிர்கட்சிகள்லாம் தேர்தலை நடத்துங்க, ஆட்சியை கலைச்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆட்சியை கலைச்சிட்டா அங்க அவங்களால ஜெயிக்க முடியாது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் நம்ம கையை விட்டு போயிருங்கிறதுனால திரும்ப ஒரு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன். அதுக்கான அந்த ரெசல்யூஷனை அமித்ஷாவே வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருந்தாரு. இப்போ ஆகஸ்ட்ல 2வது வாரத்திலிருந்து இந்த 6 மாசத்துக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து தொடங்க போகுது. நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, 4 நாளா என்ன நடந்துச்சோ அதே தான் நடந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் ராஜ்யசபால பதவியேற்பு அது நடந்துச்சு. இதுலேயும் லோக்சபாலையும் கொஞ்ச நேரம் மட்டும் அவை நடந்தாலும் அமளியிலே வந்து கடைசியில் முடிஞ்சிருச்சு. என்னன்னா, அந்த பீகாரில் அதே விஷயம்தான், எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது. அதை ஒட்டி எப்பவும் போல் வெளியே வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம்லாம் நடத்தினாங்க. இந்த அமளிக்கு இடையில ஓம் பிர்லா வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாரு. மண்டே வந்து பேச போகிறாங்களாம். டியூஸ்டே வந்து அந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேசுகிறதா இருந்துச்சு. மண்டேவே வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே வரையும் இப்போ ஒத்தி வச்சுட்டாங்க. 2 நாள் லீவு, எம்பிஸ்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து திரும்ப மண்டேயாவது பேசுவாங்கன்னு நம்ம நம்புவோம். நிச்சயம் நம்புவோம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் 100% முறையீடு பண்றதுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காரு. அது எங்கன்னா கர்நாடகா மாநிலத்துல ஒரு தொகுதியில 100% முறையீடு பண்றதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. நாங்க எல்லா பக்கமும் அலசி நாங்க ஆராய்ச்சி டேட்டா எடுத்து வச்சிருக்கோம், தரவோட இங்க நாங்க வச்சிருக்கோம். அதை இதேதான் நிறைய தொகுதிகளில் நடந்திருக்கும் நாங்க வந்து நம்புறோம்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காரு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நீதிமன்றத்தை போய் நாடணும், நீதிமன்றம் தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ணணும், தேவையில்லாம தேர்தல் ஆணையத்தை அச்சுறுத்தக்கூடாது அப்படின்னு இருக்காங்க.
அதுதான் மொத்தம் 52 லட்சம் ஓட்டை வந்து காலி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பீகார்ல. இப்போ வரையும் நமக்கு தெரிஞ்ச வரையும் ஒரே நாள்ல அது காலி பண்ணலப்பா. அதுக்கு இல்ல வாக்காளர் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். அதைத்தான் நானும் சொல்றேன், அதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க. இல்ல ஒரே நாள்ல 8 லட்சம் பேர் இல்லைங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்க, யாராலையும் வெரிஃபை பண்ண முடியுமா, அதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் இருக்கு பீகாரோட நிலைமை. ராகுல தான் சொல்றாரு, இதை நாங்க வந்து விட்டுட்டே இருக்க மாட்டோம், நிச்சயம் வந்து இதுக்கு நாங்க முடிவு கட்டுவோம் அப்படின்னு வந்து சபதம்லாம் எடுத்திருக்காரு. பிரதமர் மோடி மால்தீவ்ஸ்ல இருந்து டைரக்டா தமிழ்நாடு தான் வராரு. தமிழ்நாட்டுல தூத்துக்குடி இந்த புதிய விமான முனையத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. அதாவது நலத்திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு வைக்க போறாராம். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இங்க மால்தீவ்ஸ்கா யூகேக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காரா? அவருடைய பிரதமர் அலுவலகத்தில் எழுதியிருக்காரு. ஓகே. மதுரையிலிருந்து இந்த போடி நாயக்கனூர் அந்த புதிய ரயில் இந்த மின்மயமாக்கெல்லாம் நீங்க தொடங்கி வைக்க போறேன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னோட தொகுதியில வருது, அதெல்லாம் நிச்சயம் நான் உங்களை வந்து பார்க்கணும், உங்களை வரவேற்கிறதுக்கும் வழி அனுப்புறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துப்பேன். அது ஒரு தனி மரியாதை, அது ஒரு பாக்கியம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிச்சிருக்காரு. அந்த கடிதத்தை மோடி படிப்பாரா என்னங்கிறது தெரியல. அதனால சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்டிருக்காரு, கொடுப்பாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பானபத்திர ஓனாண்டி மாதிரி எழுதி தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆனா என்னன்னா திருச்சியில வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போறதாவும் ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இப்ப சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காரு எடப்பாடி. அந்த சூழல்ல எடப்பாடி சந்திச்சா எடப்பாடி ஒரு பெரிய மைலேஜா இருக்கும்னு இடிமையாரங்க வந்து கருதுறாங்களாம். மைலேஜா இருக்குமா இல்ல பேக் ஃபயரா இருக்குமாங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். ஆமா, ஆனா அப்ப எடப்பாடிய பார்க்க போறவரை பண்ண என்னைய பார்க்காம போனா எப்படி, நான் வந்து வழி அனுப்புவாது நான் வரேன், வரவேற்கவாது நான் வரேன் அப்படிங்கிறாரு ஓபிஎஸ். இவ்வளவு நாள் எங்க இருந்தாருன்னு தெரியல, திடீர்னு மோடி வரும்போது வெளியே வந்திருக்காரு ஓபிஎஸ். சரி, இன்னொரு பக்கம் அன்புமணி இல்ல ராமதாஸ் வந்து அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அதுக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி பல தலைவர்களும் வாழ்த்து போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவரை வச்சு, அவரோட வாழ்க்கை வரலாறை வச்சு, ராமதாஸோட வாழ்க்கை வரலாறை வச்சு சேரன் வந்து டைரக்ட் பண்ணி ஒரு படம், ஐயான்னு ஒரு படம் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. இது வேற ஒரு ஐயா. அது வந்து ஆட்டோகிராஃப் கூட எடுக்கலாம். எந்தெந்த கட்சியிலாம் கூட்டணி வச்சு எப்படிலாம் மாறி இருக்காரு, ஆட்டோகிராஃப் தொடர் கதையா வரும். சூட்கேஸ் இல்ல அவரோட ஃபைல்ஸ்லாம் அதுல தானே இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி பல பெயர்கள் வைக்கலாம், ஆனா ஐயாங்கிறத கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. ஒரு விஷயம் பாத்தீங்களா, அப்பாவுக்கு இப்பதான் பயோபிக் எடுக்கிறாங்க, ஆனா மகனுக்கு 2 பார்ட் வந்துருச்சு ஆல்ரெடி பயோபிக். பாகுபலிய சொல்றியா? 1, 2 அவர் அப்படிதான். பாகுபலியில பின்னாடி குத்துறது யாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இந்த பாகுபலிக்கு யாரு பின்னாடி குத்துறாங்கிறத எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இதுல அந்த படத்துல இவர் என்ன ரோல்னு நமக்கு தெரியல, இவர் தான் கட்டப்பான்னு சொல்றாரு. சரி, அது வேற ஒரு கதை. ஆமா, அந்த இன்னைக்கு வாழ்த்து சொல்லும் போது கூட அவங்க மனைவி வந்து தாமரையை கொடுத்துருக்காங்க கையில. ஒருவேளை பாகுபலி சொல்லி எதுவும் அனுப்பியிருப்பாரோ? அவரு தான் கொடுத்து அனுப்பியிருப்பாரு. இதை குறியீடா குடும்பம் டாடிக்கு சொல்றது புரியவே மாட்டேங்குது. இலையெல்லாம் இல்லாத தாமரையா வந்து கொண்டு போய் கொடுங்க மம்மி அப்படின்ட்டு இருக்காரு போல. ஆமா, இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைய பேர் வாழ்த்து சொல்லிருக்காங்க ராமதாஸ்க்கு. மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ கிட்ட நீதி கேட்டு மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உண்ணாவிரதம் இருக்க போறாரு ஆகஸ்ட் 2ஆம் தேதி. அப்படியா? காவல்துறை கடிதம்லாம் எழுதியிருக்காரு. இந்த சேப்பாக்கத்துல இடம்லாம் வந்து கேட்டிருக்காரு. காலையில ஆரம்பிச்சு மாலை வரைக்கும் உண்ணா நோம்பு இருந்து என்னை எப்படி துரோகின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு மக்கள் மன்றத்துல முறையிட போறாராம் மல்லை சத்யா. ஓஹோ, ஆகஸ்ட் 2ஆம் தேதியா? சுயம்புலிங்க தியானத்துக்கு போன நாள் நினைக்கிறேன். இவர் விரதத்துக்கு போறாரு. சரி, இன்னொரு விஷயம், இன்னொரு துணை பொதுச் செயலாளர் இருக்காருல்ல தாவேகால ஆதவ் அர்ஜுனா, அவர் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு தேர்தல் வியூக இது வச்சிருக்கிறாரு. அதுக்கான அந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கிறாரு விஜய். அங்க வந்து எப்படி பணிலாம் நடக்குது அப்படின்னு வந்து பாத்துட்டு போயிருக்காராமா. ஓகே. ஆனா என்னன்னா அந்த ஆனந்த் வந்து பேசுறப்ப அவரோட கொள்கையே கட்சி விளக்க மாட்டேங்கிறாரு. சேர கீழே வைங்கப்பா, அதுதான் மரத்துல ஏறாதீங்கப்பா, மரத்துல ஏறாதீங்கப்பா, கரண்ட் கம்பி அங்க இருக்குப்பா, இதை தாண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பேச விட மாட்டேங்கிறாங்களா இல்ல பேச அவருக்கு யாரும் எடுத்து கொடுக்கலையா? தேர்தல் வியூகம் இன்னும் கொஞ்சம் வேணும் போல. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஒன்று போயிட்டு இருக்கு எடப்பாடியோடது. அதுல வந்து இது 10வது இன்னொரு டைட்டில் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டிலும் பிடிச்சிருக்கிறாங்க.
திமுகவுக்கு எதிராக உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ட்ரெண்டுக்கு நாங்களும் வருவோம் அப்படின்ட்டு என்னென்னலாம் உருட்டி இருக்காங்க, என்னென்னலாம் திருடி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுல சொல்ல போறாங்களாம் அதிமுகவினர். ஏற்கனவே உருட்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ ஒரு கேம்பெயினுடைய ஸ்லோகனாவே மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாரும் வந்து ஒரு டைட்டில் வச்சுதான் இப்ப போறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை போனவரு ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற அந்த மாதிரி வந்து ஒரு கட்சி இருக்குன்னா, முத்திரை வாங்கின கட்சி இருக்குன்னா அது ஏடிஎம்கே தாங்கிறத ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, விவசாயிகளுக்காக நான் நிறைய திட்டம் நாங்கள் வந்து கொண்டு வந்தோம், டிஎம்கே எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு மாதிரி எல்லாம் பிரச்சாரம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு பல நாட்டு தலைவர்களும் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா பொய் சொல்றதுல ஒரு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி இந்த எழுச்சி பயணத்துல வந்து சொல்லியிருந்தாரு துணை முதல்வர் பதவி எதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு, என்ன பண்ணியிருக்காரு கட்சிக்காக. நம்ம கட்சியில ஜனநாயகம் இருக்கிறதுனாலதான் கீழே இருந்து வந்த நான் இந்த இடத்துல இருக்கேன், ஆனா கட்சிக்காக உழைச்ச துரைமுருகனுக்கு அந்த துணை முதல்வர் பதவியை கொடுத்துருக்கணும், திமுகல ஜனநாயகமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தாரு. அடுத்த கட்டத்துக்கு வந்து முதல்ல கூட்டணிக்குள்ள குழப்ப தொண்டு பண்ண பார்த்தாரு, எல்லாரும் வந்து சேர்ந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லைட்டாங்க, சரி கட்சிக்குள்ள குழப்ப தொண்டு விடுவோம்னு கிளம்பிட்டாரு போல. ஆமா, ஆனா இது பழைய மேட்ரு இப்ப எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுக்கு இப்ப துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா, நான் துணை முதல்வரா இருக்கணும்னா அது நான் தான் முடிவு பண்ணணும், அவர் ஏன் கவலைப்படுறாருங்கிற மாதிரி. துரைமுருகன் முடிவு பண்ணிடுவார் அந்த கட்சியில, அது நான் தான் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பொதுச் செயலாளர் பதவிக்கே ஆபத்துன்றாங்க, இதுல துணை முதல்வர் வேறையா துரைமுருகனுக்கு. மடப்புறம் காவல் நிலைய காவலாளி அஜித் குமார் விசாரணைங்கிற பேர்ல காவல்துறையினர் அவர் அடிச்சே வந்து கொன்ன செய்தி எல்லாருக்குமே தெரியும் தான். இப்போ அதில் நகை திருடு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னா நிக்கிதாங்கிற ஒரு பேராசிரியை. இப்போ அவங்களை கூப்பிட்டு சிபிஐ வந்து விசாரணை பண்ணிடுறாங்க. 3 மணி நேரத்துக்கு மேலே அவங்களையும் அவங்க அம்மாவை வந்து விசாரணை பண்ணிடுறாங்க. நீங்கள் எங்கே போனீங்க, யார்கிட்ட கார் சாவியை கொடுத்தீங்க, யார் வந்து காரை ஓட்டுனது, சரி நகை திருட்டு போச்சுன்னு எப்போ உங்களுக்கு தெரியும், எப்போ கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தீங்க, யார்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்க அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்கன்னா சிபிஐ எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. விசாரணை முடிவில் அறிக்கை வெளியாகிறப்ப தான் நிக்கிதா என்ன சொன்னாங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஆனால் நிக்கிதா வந்து நிறைய மோசடி புகார்லாம் சிக்கினவங்க தான். இவங்கலாம் வந்து உண்மையாலுமே ஒண்ணு இவங்க தயவுசெஞ்சு பிடிச்சி உள்ள போடுவாங்க யார் குரல் இன்னுமே கேட்டுட்டு தான் இருக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் சக்தீஸ்வர் அப்படிங்கிற 17 வயது பையன், அவர் வந்து 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் கொஞ்சம் உடல் பருமனாக இருந்ததுனால அவர் வெயிட்டை குறைக்கணும், எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, காலேஜுக்கெலாம் போயிட்டா ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை பார்த்து சில வீடியோக்களை பார்த்து இதிலேருந்து நான் வந்து டயட் பிளான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 3 மாதமாக வந்து வெறும் ஃப்ரூட் ஜூஸும் பழங்களும் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. இதனால ரொம்ப வீக்காகவும் ஆயிருக்கு அவர் உடம்பு. அதே நேரத்தில் சளி பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் மூச்சு திணறல் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, ஆனால் அவரை காப்பாற்ற முடியல, இப்போ உயிரிழந்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்தோ மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நிறைய பேர் வந்து டயட் இருக்கிறதுல பெரிய அபாயம் இருக்கு, அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நிச்சயமா யூடியூப் பார்த்து அதே மாதிரி வாட்ஸ்அப்ல வர எல்லா செய்தியும் உண்மையை வந்து நம்ப வேணாம், அதுல பல ஆபத்துகளுமே இருக்கு. அதோட எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசி தான் நம்ம ஒரு விஷயத்த எது உண்மை போயின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. மருத்துவ ரீதியாக நம்ம போகணும்னா ஃபோன் கால் கூட பண்ணக்கூடாது, நேரடியாக போய் பார்த்தா தான் மருத்துவருக்கும் நம்ம நிலைமை என்னங்கிறது புரியும், எடுத்து சொல்லி நமக்கான மருந்து மாத்திரையோ இல்லை அந்த டயட் பிளானையோ வாங்க முடியும். ஒரு ஃபோன் கால் கூட பண்ணக்கூடாதுன்னு தான் வந்து சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸு. இன்னொரு பக்கம் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் வாய்ஸ்லேயே கூட வந்து முதலீடு பண்ணுங்க, 10,000 முதலீடு பண்ணினா லட்சங்களா பணம் வரும்னு சொல்லிட்டு ஏஐ மூலமா அவங்களோட வாய்ஸ் இருக்க மாதிரியே பண்ணி ஃபேஸ்புக்ல சமூக இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் நமக்கு அனுப்பி செக்லாம் பண்ணி உண்மையானலாம் கேட்குறாங்க. அது எல்லாமே போய் சோசியல் மீடியாவில் வர்றதை எதையுமே நம்பாதீங்க. நம்பகமான ஊடகத்தை வர்றதை வந்து எப்பயுமே வந்து நம்புங்க. 1-2 முறை கிராஸ் செக் வந்து பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்ப நீ உன் ட்ரெஸ் சாப்பாடு கணக்கு பார்க்காம செலவழிக்கிறியோ அப்போதான் நீ லைஃப்ல செட்டில்ட் ஆகி இருக்குன்னு அர்த்தம். 3 தோசை மெல்லிசாவும் 4வது தோசை கனமாவும் ஊத்துனா என்ன அர்த்தம்? இதோட எந்திரிச்சு போடான்னு அர்த்தம். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்ப்பா, 4வது தோசை மொத்தமா வரும். அன்புமணி ராமதாஸ் 92 நாட்கள் நாடாளுமன்றம் வருகை. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. ஆமா, அவர் ஜிகே மினிட்டே சொல்லியிருக்காருல்ல, சட்டமன்றத்தையும் அப்படியே கிழிச்சிடணும், பேசிடணும், அதை ஃபாலோ பண்றாரு, அவ்வளவுதான். இளைஞர்கள் தான் இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலத்துக்கான உத்தரவாதம் பிரதமர் மோடி. ஓஹோ, அதான் 75 வயதான தலைவர்கள் ஓய்வு பெறணும்னு RSS தலைவர் மோகன் பகவத் சொல்லி இருக்காரோ.
விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம். காரணம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்திரா காந்தி பீட் பண்ணி இப்போ 2வது வந்துட்டாரு. அடுத்து எனக்கு அவருக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு முன்னோக்கி போய்கிட்டு இருக்காரு. கெத்து வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு பல வெளிநாடுகள்லாம் போய். அதனால கெத்து காட்டுறோங்கிற விருதை இன்னைக்கு வந்து அவர் கொடுத்துடலாம். ஓகே, நன்றி. அருளாளன் அரசியல் மூத்தோன், மக்கள் நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்து நம்பிக்கையின் ஒளியாக திகழும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.